நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான ஒரு புனிதலமான ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம். பெரிய அந்த உங்களுக்கு பாருங்கள், வெல்கம் டு ஸ்ரீலங்கா வந்துருச்சுங்க. ஏரோ அமௌண்ட் வருது. வெல்கம் டு ஸ்ரீலங்கா, ஸ்டே கனெக்டட் வித் எஸ்எம்எஸ். கண்ணா கேட்டு நிறைய பேர் கண்ணா காமிக்கிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்படி அப்படி மாதிரி நினைப்பீங்க. சூப்பரான ஒரு பீச்சுங்க. அது கிறிஸ்டல் கிளியராக வந்து வாட்டர் இருக்கும். காமிக்கிறாங்க போயிட்டு. ஆனால் ஒரு ஹாட் ஸ்பாட் இது பீச்சுக்கு வரவங்களுக்கு. அது அந்த பக்கத்தில் ஏரியாக்கெலாம் அழகாக வந்து போகலாம். கோயில் போகிறவரில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. வண்டியும் போகலங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப். இது முதல் தடவையாக நம்ம வந்து நம்ம ஊரில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான ஒரு புனிதலமான ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம போகிற காரு தான். ஸோ இந்த காரில் ராமேஸ்வரம் போக போகிறோம் நம்ம ஃபேமிலியோட. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஃபேமிலியோட அதிகமாக போனது இல்லாமல் லாஸ்ட் டைம் தான் நம்ம ஒய்ஃபோடு போனோம் ட்ரெயினில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராமேஸ்வரம் போகிறோம். ஸோ ஒய்ஃபு என் மகன் கண்ணா கண்ணா கேட்டு நிறைய பேர் கண்ணா காமிக்கிட்டு. ஸோ கண்ணா வராரு. அவங்கெல்லாம் குட்டீஸ், தங்கச்சி பிள்ளைங்க, எல்லாம் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் வரோம். எல்லாருக்கும் எல்லோரும் போகிறோம். ஸோ சூப்பராக ராமேஸ்வரம் போகிறோம். டைம் தான் ஆயிடுச்சு, 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ராமேஸ்வரம் ஊசிட போவோம். ஸோ ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் போகிறோம். கோயிலுக்கு போகல, அது ஏன் போகலன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ முக்கியமான இடம் ராமேஸ்வராலே உங்களுக்கு தெரியும். 3 இடம் முக்கியமானது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி டெம்பிள், அப்புறம் தனுஷ்கோடி மறக்கவே முடியாது இருக்கும். ஏன்னா ராமேஸ்வரம் போகிற கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம். ஸோ இது 3 முக்கியம். இப்போது ஐயா அப்துல் கலாமுடைய மணிமண்டபம். ஸோ இதெல்லாம் பார்க்குற பிளானில் இருக்குது. இப்போ டைம் பெர்மிட்ஸ் நம்ம வந்து அது எல்லோரையும் கவர் பண்ணலாம். ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்குது ராமேஸ்வரத்தில். ஏன்னா ஹாலிடேஸ் இல்லையா, இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஆர்எஸ் பக்கத்தில் இருக்கோம். அங்கேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போகலாமா, வாங்க. ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டுருக்கோம். ஒரு கிட்ட 6 மாதம் நிற்கிறேன். ஃபஸ்ட் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து போனதில்லை. ஃபேமிலியோட போகிறோம். ஃபேமிலியோட போயிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது உங்களுக்கு வீடியோவில் வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து காரில் போகிறோம். என்ன தான் நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்ததுனாலும் ராமேஸ்வரம் வந்து நமக்கு வந்து ஒரு வெளியூர் மாதிரி தான். நம்ம அடிக்கடி போகிறது கிடையாது. நம்ம ஊரில் ஆர்எஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வரும். எக்ஸாக்டாக சொல்ல 90 கிலோமீட்டர்ஸு. அதனால் வந்து அது ஒரு தீவு இல்லையா. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ராமேஸ்வரம் மட்டும் போனால் தான் போக முடியும். வேறு தாண்டி எங்கேயும் போகிறோம் நம்ம. அதனால் நம்ம அதிகமாக போகிறதில்ல. ஆனால் நமக்கு தெரியாது இந்த ஊரை பற்றி. இந்தியா முழுதும் உலகம் முழுதும் வந்துட்டுருப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் ராமேஸ்வரத்தை பற்றி. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாகியாக இருக்குங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு ஃபாகியாக இருக்கும். இப்போது வந்து கம்மியாகிடுச்சு. இப்போ லைட்டாக வெயில் ஆரம்பிக்குது. ஏன்னா டைமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடும். மிஸ்டர் கண்ணாவை பாருங்கள். கண்ணா வந்து ஒரே சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா வந்து நம்ம ட்ரிப்லாம் போனால் ரொம்ப ஹாப்பியாகிடுவார். காலையிலேருந்தே ஒரே நமக்கு வந்து அன்பு தொல்லை, எப்போ போகலான்ட்டு. நீ என்ன செஞ்சிட்ருக்க? என்ன படிக்கிற? பேர் என்ன? அரிஸ்டோ கார்கி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. இவரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. 2 பேரும் ஒரே சேம் ஸ்டாண்டர்ட், ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்கூல். இப்போது நம்ம சோளந்தூர் கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் தான் சோளந்தூர்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேய்பட்டம் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம பைபாஸில் போகிறோம். ஏன்னா நம்ம உள்ளே போகல. இதான் வழி தேய்பட்டம். தேய்பட்டத்தில் வந்து நவபாசனம் பார்க்கணும். அது நேரம் ராமேஸ்வரம் போயிடலாம். திரும்பி வரும்போது நமக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம தேய்பட்டம் உள்ளே போயிட்டு நவபாசனம் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து கிராஸ் ஆகும் பாருங்களேன். வரிசையை பார்த்தீங்கன்னா ஆடுகள், மாடு கூட கம்மி இந்த பக்கம். பட் ஆடு நாய் ரெண்டு அதிகம். ஸோ நைட்லாம் ட்ராவல் பண்ணுறோம், இங்கே பார்த்து கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ டேயில் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள் வரிசையாக நீங்கள் பாருங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுகள் தான். எல்லாரும் உள்ளே வந்துடும், எல்லாம் ஆடுகள் தான். காலேஜில் மார்க் வாங்கினேன் அவள் காலேஜில். கைஸ் பைபாஸ் வந்தாச்சு. அடுத்த பைபாஸ் நேராக போனால் தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி லெஃப்ட்டு போகிறோம். இங்கேருந்து ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர். கைஸ் இப்போது நம்ம வந்து பெட்ரோல் போட வந்திருக்கோம். ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம். தம்பி எப்படி போய்ட்டுருக்கு? பசங்களை வச்சு கொண்டாடு தான். ஏன்னா ஒரே பேச்சு. லைட் தெரியுதோ? நம்ம எங்கே போகிறோம்? ராம்நாடு. அது நம்ம வந்திருக்கிறது ராம்நாடு. எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஊர் சுத்த போகிறோம். எந்த ஊருக்கு போகிறோம்? சென்னை. என்ன குழப்புற? இந்த கேஸ் அப்துல் கலாம் மணிமண்டபம் சொல்லு தம் கண்ணா. அப்துல் கலாம் மணிமண்டபம். கைஸ் அலவங்குளம், பனைக்குளம் கவர்மெண்ட் லா காலேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் போனால் அலவங்குளம், ரைட்டில் போனால் லா காலேஜ் போகலாம். ராமநாதபுரம் லா காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம அரியமான் பீச் கன்சல்ட் பண்ண போகிறோம். 1.5 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்து போயிடலாம். போட் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. பீச் இருக்கும், தண்ணி இருக்கும், மீன் இருக்கும், இறால் இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரியமான் பீச் வந்திருக்கோம். குசி பீச் சொல்லுவாங்கள்ல, அந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். நம்ப மாட்டீங்க, நான் வந்து முதல் தடவை இந்த பீச்சுக்கு வரேன். என்ன தான் லோக்கலாக இருந்தால் கூட நம்ம வந்தது கிடையாது. ஏன்னா நம்ம காரில் வந்தால் தான் வர முடியும், காரில் ஆட்டோ. ஸோ நம்ம காரில் வந்தாலும் ஃபஸ்ட் டைம் வர்றோம். ஸோ வாங்க பீச்சுக்கு போகலாம். எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் வர்றோம். எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் தான், எனக்கு மட்டும் கிடையாது. ஸோ நிறைய பேர் வர்றாங்க பாருங்கள். இந்த சவுக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக சவுக்கு தாங்க. நல்லா வெளியிலலாம் குளிச்சுட்டு போகிறாங்க. கடலில் இறங்கி குளிக்கலாம், பட் நம்ம குளிக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷாக மீன் பொரியல் எல்லாமே கிடைக்குங்க. பசங்க தான் பார்த்துக்கணும். ஐஸ்கிரீம்லேருந்து இந்த பாருங்கள், மீனை பாருங்கள். நம்ம பசங்களை கூட்டி வந்துருக்கோம். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமா கிடையாது, எல்லாமே கிடைக்கும் பாருங்க. இது வந்து சிலிப்பு கூட சூப்பராக இருக்குங்க. இந்த கிளைமேட்டு வேறு லெவல். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். என்ன தான் கடற்கரையாக இருந்தால் கூட
இந்த பெல்ட் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். பட் இப்போது வந்து வின்டர் சீசனால் வெயிலெலாம் கிடையாது. டைம் 11 மணிக்கு மேலே நினைக்கிறேன். நம்ம வந்து 10 கிலோமீட்டர் ஆர்எஸ் விட்டு டைம் பாருங்கள் 11 ஆயிடுச்சு. 11:30 ஆகுது. வெயில் கிடையாது. மக்களை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்படி அப்படி மாதிரி நினைப்பீங்க. சூப்பரான ஒரு பீச்சுங்க அது. கிறிஸ்டல் கிளியராக வந்து வாட்டர் இருக்கும். அப்போ காமிக்கிறாங்க போயிட்டு பாருங்கள். வெள்ளையாக தெரியுதா? ஃபுல்லாகவே கடற்கரை மண்ணு தான். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மினி கோவா மாதிரி இருக்கும். இந்த பக்கம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மண்ணை பாருங்கள், கலரே மாறிச்சு வருங்க. அந்த பக்கம் ரெட் சாண்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாண்டு, கடல் மண். இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. பக்கத்தில் போகலாம் வாங்க. வேவ்ஸ் இருக்குங்க, அலை பயங்கரமாக தெரியுது. ஏய் என்னடா தம்பிங்களா, மண்ணாக இருக்கோ? பைய போங்க பைய போங்க. பெரிய ட்ரக் கொண்டு வந்தேன்னு இதெல்லாம் ஆசையாக இருக்குது. சூப் போட்டிருக்கேன். கழட்டி போகிறதுக்கு தான் இருக்குது. ஒரு நாள் நம்ம வந்து இதை பார்க்க விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த பக்கம் வந்திருக்கோம், பட் இங்கே வராது. இப்போ தான் இதாக இருக்குது எனக்கு. சூப்பரான ஒரு ஹாட் ஸ்பாட் இது பீச்சுக்கு வரவங்களுக்கு. அதுவும் அந்த பக்கத்தில் ஏரியாக்கெலாம் அழகாக வந்துட்டு போகலாம். நல்ல க்ளீனான வாட்டர் இருக்கனால அசுத்தம் கிடையாது. சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ராமேஸ்வரத்தை எடுத்துக்கிட்டே பார்த்தீங்களா, கோயிலில் அக்கறை இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அந்தளவுக்கு வேஸ்டேஜ் நிறையா வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு திட்டுங்க அது, தெரியுங்களா? மணல் மேடு. அதில் அழகாக உட்காந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது. பசங்களை பாருங்கள், கண்ணா எப்படி நான் வர முடியாது. கூப்பிட்றான் பாருங்க பையன். பொண்ணை பாருங்க போயிட்டாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத இடங்க இந்த அரிமான் பீச். ஸோ ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ராமநாதத்தில் வந்து ஒரு 20 கிலோமீட்டரில் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை ராமேஸ்வரம் போய்ட்டு வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான பீச் வந்து பார்த்தாச்சு. சுற்றி பாருங்கள் பீச் எப்படி இருக்குன்ட்டு. வாவ் வாவ், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போது அடுத்து நம்ம வந்து ராமேஸ்வரம் போகலாம். பாம்பன் படம் பார்க்கணும், ராமேஸ்வரம் போகணும், தனுஷ்கோடி போகணும். மணி இப்போ 11 காலாது. நம்ம இங்கே வெயிட் பண்ணோம்னா அங்கேயும் லேட் ஆகிடும். ஸோ வாங்க கிளம்பலாம். வெயில் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக அம்பர்லா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிலக்குடை நல்லா நிற்கிறாங்க பாருங்கள். லைன் எதுக்கு போகுன்னு தெரில, பைப் லைனான்னு தெரில. மக்களுக்கு எல்லாமே இருக்குது. பசங்க போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, வாங்க இதை வந்து காத்தாடி வாங்கன்ட்டு. பொரிச்ச மீன், எதுவும் வேண்டாமா, அங்கேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு. நல்லா நம்ம ஃப்ரீயாக வந்தோம் வச்சுக்கல, குழந்தைங்க இல்லாமல் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணலாம். என்ன வேணும்? எவ்வளோது? 25 ரூபாயா? சரி ஒன்று கொடுங்க. ரெண்டு கொடுங்க. 2 பேர் இருக்காங்க, 2 வாங்கணும்ல. நல்லா இருக்குமா? 2 தாங்க. ரைட், வாங்கிங்களா? டே ஓகே, வாங்கியாச்சுல. அதுக்குள்ள அது வேணுமா? இதே நல்லா இருக்கும். அது எல்லா ஊர்லையும் கிடைக்கும், இதே கிடைக்காது. இது கிடைக்காது. இல்லை அப்போ வேண்டாம், போயிடும். கொடுங்க போயிடும். உனக்குமா? டேய் உனக்குமாடா?
தம்பி சதுரா தந்துடுவேன். பார்க்கிங்லாம் உள்ளே இருக்குது, பட் நம்ம வெளியிலே பார்க் பண்ணிட்டோம் காரை. ஸோ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து போகிறதுக்கு. இதெல்லாம் ப்ரைவேட் ரிசார்ட்டு உள்ள. சரி, ரூம் போட்டு ஹாயாக குளிச்சுட்டு கடலில் அப்படியே ப்ரெஸ்அப் பண்ணிட்டு இருக்கலாம், தங்கலாம். கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாம்பன் பிரிட்ஜ் போக போகிறோம். ஸோ அங்கே அலோவ் பண்ணுறான்னு தெரியல. ஸோ அலோவ் பண்ணோன்னா வண்டியை காரை பார்க் பண்ணிட்டு சூப்பரான அந்த 2 பாலத்தை பார்க்கலாம். ரயில்வே பிரிட்ஜ் அண்ட் ரோட் பிரிட்ஜ். ஸோ செம்மையாக இருக்கும். நம்ம போட்ட இதில் ட்ரெயின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வாங்க பாலத்துக்கு போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூப்பராக பாம்பன் பாலத்தை ரீச் பண்ணிடுவோம். மண்டபம் கேம்ப் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். மண்டபம் கேம்ப் அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த சென்னையில் போகிற சம்டைம் ராமேஸ்வரத்துக்கு போக முடியாத போது இங்கே தான் எக்ஸ்பிரஸ்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாம்பன் பாலத்தை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன யோசித்தோம்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி காரை விட்டு இறங்கி எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணணும், கடல் வேவை பார்க்கணும், பாம்பன் பிரிட்ஜை பார்க்கணும், இன்கேஸ் ட்ரெயின் வந்தாலும் பார்க்கணும், அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டோம். ஆனால் இறங்க முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹெவி இன்ஃப்ளோ ஆஃப் வெஹிக்கிள்ஸ். மற்ற ஊரில் வந்து ராமேஸ்வரத்துக்கு குவியலாக குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா கார், வேன், பஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நீ பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பை வாக், அதாவது காரை வந்து மண்டபத்துலேயோ இல்லை பாம்பன்லேயோ அங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இறங்கிலாம் வர முடியாது, குழந்தைய வச்சுட்ருக்கோம். அதனால் ஸ்லோவாக மூவ் ஆகிட்ருக்கோம். அங்கங்கே போலீஸ் நிற்கிறாங்க, ஏன்னா கார் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்லோ மூவியில் அழகான பாம்பன் பாலத்தை பாருங்கள். இந்தியாவில் 2nd ரயில்வே பிரிட்ஜு, அதாவது லாங்கஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இதாக இருந்தது, இப்போ 2வது ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம்பே. இப்போ நம்ம ராமேஸ்வரம் வந்துவிட்டோம். பாம்பன் பாலத்தில் வந்து நிற்கலாம் பார்த்தா நிற்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு வெஹிக்கிள் ஜாஸ்தியாக இருந்துச்சு. போலீஸுங்க வரிசைண்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம அப்துல் கலாமோடைய மெமோரியல் ஹால் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த பக்கம் பார்க் பண்ணணும்னு தெரியல, வரிசையாக பார்க் பண்ணக்கூடிய இடம் நல்லா பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் டீ சாப்பிட்டு நீங்கள் மண்டபத்தை பார்க்கலாம். எனக்கு கூட ஃபஸ்ட் டைம் தான் அது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் கைஸ், இப்போ ஒரு டீ சாப்பிட்றோம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்காண்டி. நான் சாப்பாடு சாப்பிட்டா லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு மணிமண்டபம்லாம் பார்த்துட்டு அப்புறம் லேட்டாக சாப்பிடுவோம். ஸோ நல்லா நம்ம இங்கே வீட்டில் சாப்பிட்டா கூட இங்கே சாப்பிடல. ஹோட்டல் ஸ்ரீ கிருஷ்ணா பிஸ்ட் பக்கத்தில் கஃபே, அவங்களுடைய ஜூஸ் ஷாப், டீ, ஸ்நாக்ஸ் ஷாப் பக்கத்தில் ஒன்று இருக்குது. பொனான்சா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சி செல் அண்ட் கிஃப்ட்ஸ் பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய பார்க் பண்ணியிருக்காங்க. நிறைய கார்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்க அப்துல் கலாம் இதை பார்க்குறது. என்ன குடிக்கிற தண்ணி தாகம் நல்லாவே இல்லை. ஃபைனலிலும் பாட்டு வந்துட்டான். உள்ளே அலோவ் பண்ணல, கேமரா மொபைல்லாம் அலோவ் கிடையாது. உள்ளே போய் பார்த்துட்டு திரும்பி வந்தாச்சு. இப்போ அடுத்து ராமேஸ்வரம் போகிறோம்.
அப்துல் கலாம் ஐயாவுடைய ஃபுல் வாழ்க்கை வரலாறு, அவர் இருந்த பொசிஷன், குடியரசுத் தலைவராக இருந்தது, மற்ற எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. பாருங்க, அரை மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி கோயில் பரவலில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. வண்டியும் போகலங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டாகிடுச்சா? நேற்று இந்த மாதிரி ஆச்சு. பார்ப்போம், வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் வழி இருந்துச்சுன்னா நம்ம தனுஷ்கோடி போவோம். எல்லாம் திரும்பிடுவோம். சாப்பிட்டு ஹோட்டல் பார்க்குறேன். ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டப்போ தான் முடிவு பண்ணோம் தனுஷ்கோடி போகிறதா இல்லையான்ட்டு. வர்றதுக்கு பிரச்சனை இல்லைங்க, வந்துட்டுருக்கு. இப்போ போகிறதாங்க கஷ்டம். பிஸ்மி ஹோட்டல், வெஜ்ஜு நான்வெஜ். பிஸ்மி ஹோட்டலுங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரங்க, 3:30 ட்ரெயின். அப்போ 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டியிருக்கோம். இப்போ தான் வந்து தனுஷ்கோடி இப்போ திரும்பிட்டோம். ஸோ பிஸ்மி ஹோட்டல், இங்கே பிரியாணிக்கு வந்தால் பிரியாணி கிடைக்கலையா. ஸோ அதனால் நூடுல்ஸு, ரைஸ் இது மாதிரி தான் கிடைக்குது. எல்லாருக்கும் சாப்பிட்டு அப்படியே தனுஷ்கோடி பக்கம் போயிட்டு, நேரம் இல்லை நமக்கு, மணி 3:30 ஆயிடுச்சு. குயிக்காக பார்த்துட்டு உடனே திரும்பணும். ஸோ சாப்பிட்டு நம்ம பயணம் திரும்பலாம். டேய் 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 என்ன வேணும்? சிக்கன் லாலிபாப்பா உனக்கு? நூடுல்ஸ் உங்களுக்கு? என்ன வேணும்? வேறு கஷ்டங்க. ஆர்கனைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுவுமே இல்லை, காலி ஆகிடுச்சு. சிக்கன் ரைஸ் அண்டு ஃபிஷ் ஐட்டம் நினைக்கிறேன். சீ ஃபுட் ஐட்டம் இருக்குது, அதுவும் ரைஸில் வரும். அவளை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கார். சாப்பிட்ற மாதிரி அப்படியே கூட்டிக்கிறார் இலையை. நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரான் ரைஸு, அப்புறம் நூடுல்ஸு, சிக்கன் ரைஸு, அப்புறம் ஒரு வெஜ் ரைஸ் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஒயிட் ரைஸு, அப்புறம் 65, இன்னும் 2 ரைஸ் ஒன்று இருக்குது. இது எல்லாமே ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் தான். குழந்தைக்காண்டி கட்டோம். அவங்க வச்சுருந்தாங்கன்னா மிச்சம் அது கொடுக்குறதுக்குல, அவங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் கொடுத்துட்டாங்க. ரைஸ் சாப்பிட்டாச்சு. ஆனால் ப்ரைஸை பார்த்தா ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா 1680 ரூபாங்க ஒரு 65, அப்புறம் வந்து ப்ரான் ரைஸு, 2 சிக்கன் ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸு, ஐஸ்கிரீம், மொத்தம் சேர்த்து 1680 ரூபா. அதிகமாக தெரியுது எனக்கு. ப்ரான் ரைஸே 400 ரூபா போடுறாங்க. ராமேஸ்வரனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ரேட்டு. அவங்க சொல்ல முடியாது. இந்த எல்லாம் டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றாங்க, நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்க, கண்ட மணிக்கு ரேட் இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக, ஆவரேஜ் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் எல்லாமே 350, 450, 250 தான் சொல்கிறாங்க. இது கூட 60 ரூபாங்குது, 30 ரூபா ஐஸு. என்ன ப்ராண்டே தெரியல. ஓகே வாங்க நம்ம கிளம்புவோம். காசு 500 ரூபா 1000 கொடுத்து போவோம். சீத கடல். தி லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ தமிழ்நாட்டில் தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம். தனுஷ்கோடிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்காது. நீங்கள் நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. அந்த அரிச்சல் முனை வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ இதை வந்து கோஸ்ட் டவுன் சொல்லுவோம். ஏன்னா ஒரு காலத்தில் ஐ திங்க் 1964 அழிஞ்ச இந்த நகரம் தான் இந்த தனுஷ்கோடி. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மீனவர்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க. அது போக அடையாள இடங்கள் நிறையா இருக்குது. சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம். நம்ம இறங்கி போக முடியல. நம்ம வந்து நேராக பார்த்திங்கன்னா அரிச்சல் முனை போகிறோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா செம்ம ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்குது. வரிசையாக பார்த்துட்ருக்கீங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்கும். இல்லை இங்கே உள்ள மக்கள் தான் ஓடிட்டுருக்காங்க. தனுஷ்கோடி வந்துட்டோம். ஸோ வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படியாவது ராமேஸ்வரம் வந்தோம். இந்த பக்கம் வந்துருன்னு சொல்லி நானே முடிவு பண்ணி, வீட்டில் வேணாம்னு சொன்னாங்க, லேட் ஆகிட்டு போயிடலான்னு, குழந்தை ஊட்டி வச்சுருக்காங்க இல்லையா. இல்லை வந்தோம். தனுஷ்கோடி பார்த்து போய் வந்தாச்சு. தனுஷ்கோடியில் அரிச்சல் முனை லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு
பாருங்களேன், இங்கே போகணுங்க, இன்னும் தொலைவு இருக்குது. நம்ம கார் நிறைய பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம போயிட்டு முட்டக்கூடாது, சிரமம் சொல்லிட்டு தான் நம்ம வந்து இங்கேயே பார்க் பண்ணியாச்சு. ஸோ நடந்தே போயிட்டு போய், ஆனால் செம்ம கூட்டங்க, செம்ம க்ரௌடு. லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இவ்வளோ க்ரௌட்லாம் கிடையாது. பட் இப்போலாம் காரே அந்தளவுக்கு, கார் வேன் எல்லாம் ஸ்பெஷல் பஸ்லாம் விடுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 கடல் இருக்குது. இது வந்து பே ஆஃப் பெங்கால், இது இந்தியன் ஓசன். பே ஆஃப் பெங்கால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக இருப்பாங்க, இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. ஆனால் இது பயங்கர வேவ் தெரியுது பே ஆஃப் பெங்கால். ஸோ பக்கத்துலேயே பார்க்கலாம். கைஸ், நம்ம இந்தியன் ஓசன் பக்கம் வந்திருக்கோம். சரிம்மா பாருங்கள், ஏறுறது கஷ்டம்ப்பா பாருங்கள். ஆனால் அமைதியாக இங்கே தெரியும், ஆனால் இங்கே போனால் பயங்கர வேவ்ஸ் இருக்கும். நிறையா கல் வச்சுருக்காங்க, பாறை அலை வருது. இன்னும் 1 கிலோமீட்டர் மேலே போகணும். அந்த செச்சுக்கு போகணும், நம்ம போக முடியாது. வண்டி எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில, பார்க்க முடியுமா தெரில. அதனால் சேஃப் சைடு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் வண்டியை. இப்போவே போகிறேன்றாங்க, அதனால் நான் போகல. செச்சுக்கு இன்னொரு டைம் வருவோம். ஸோ இன்னொரு டைம் வருவோம், பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். வந்ததே பெரிய விஷயங்க. இங்கே வேவு போகிறேன், அந்த பக்கம் இருக்கும். எப்படியே போவாங்க, இப்படியே போயிடலாம். காரங்கிட்ட தான் நிற்கிது, வாங்க கைஸ். நான் உங்களுக்கு ஸ்பாட்டை மறந்துட்டேன், தெரியாதுன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்கள், வெல்கம் டு ஸ்ரீலங்கா வந்துருச்சுங்க. ஏரோ ஆம் மட்டும் வருது, வெல்கம் டு ஸ்ரீலங்கா, ஸ்டே கனெக்டட் வித் SMS அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அப்ராட் பேக் வந்துருச்சு. இஃப் யூ ஹேவ் நாட் ஆப்டட் ஃபார் எ பேக் எட் யூ கேன் சூஸ் போட்டு 5 டே பேக்கு 2 GB அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ லிட்ரலி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஏர்டெல் கட் ஆகிடுச்சிங்க. இன்னும் போனால் சூப்பராக எடுக்கும், இன்னும் போனால் இன்னும் இது இருக்கும். இப்போ தான் லைட்டாக டவர் கிடைக்கிது. அதான் என்னடா ஒரு SMS வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்போம், இந்த பார்டருக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்ரீலங்கா 80 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டவர், அந்த நாள் டவர் கிடைக்கிது நமக்கு. ஆனால் பேசலாம் முடியாது, ஏன்னா ரொம்ப லைட்டாக ஒரு பாயிண்ட் தான் காமிக்குது கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோ முடிக்க டைம் வந்தாச்சு. நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம், ஏன்னா நம்ம இங்கே உள்ளே போக முடியாது. ஓரளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை, டைமும் இல்லை. ஸோ நம்ம கார் இங்கே நிற்கிது. ஸோ பசங்களை பாருங்கள், இல்லை என்னடா பண்ணுறீங்க? இவங்கெல்லாம் ரெடி, எப்போவுமே ஒர்க் பண்ணுற ரெடி. பட் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு காலையிலேருந்து. தம்பிலா போமா நேரமேட்டு? போக வேண்டாமா, இப்போ இருக்குமா? ஏய் எதிரிங்க போமா? சரி வாங்க போகலாம், நேரமேட்டு எதிரி மண்ணு ஆய் வா. ஸோ கைஸ், இதை பிடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். உண்மையை டிப்லாம் பார்த்தீங்கன்னா 10 பத்தாது. ஏன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. கோயிலெலாம் போல், தனுஷ்கோடி ஃபுல்லாக பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி இறங்கவே இல்லை, நம்ம திருச்சிராப்பள்ளி லாஸ்ட் முடியல, கோட்ரம் டெம்பிள், அப்புறம் நிறைய இடங்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் போகல. அதனால் நம்ம இடத்த வந்தோம். டிராஃபிக் தான் நமக்கு, சரியான வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு. லீவுனால நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. 2 பக்கம் ரோடையும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. பஸ்ஸஸ்லாம் ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டவுன் பஸ்ஸை காட்டணும். பாருங்கள், இந்த பக்கம்லாம் பாருங்கள், இந்த பக்கம் நல்லா நல்லா தெரியுது. இந்த பக்கமும் நல்ல பாறை கல்கள் இருக்குது, இறங்க கொஞ்சம் இங்கே கூட தான் பார்க்கலாம், இங்கே போக முடியாது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு சூப்பராக எடுத்துக்கலாம். அண்ட் தென் தேங்க்யூ ப்ரோ.